இப்ப தௌஹீத் ஜமாத்னு ஆரம்பிச்சோம். இப்ப நாங்க இருக்கிறதுனால அந்த தமுக என்ற இயக்கம் கோவை குண்டு வெடிப்பை தொடர்ந்து கருணாநிதியினுடைய அன்றைய காட்டு தர்பாரின் காரணத்தினால எல்லா வகையிலையும் இந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று 99% முடிவு செய்யப்பட்டது. அன்றைக்கு தடை செய்யப்பட்டிருந்தால் விடையே கிடைக்காத அளவிற்கு சகோதரர் பிஜே அவர்களும் அன்றைக்கு முன்னணியாக இருந்த தாய்களும் சிறைச்சாலையில் இதுவரைக்கும் வாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் எங்களை இவங்க பாஷா பாய் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னா 2 லட்சம் ரூபாய் கோவை குண்டு வெடிப்புக்கு பிஜே தந்தாரு. இது ஆன்லைன்ல எழுதப்பட்டிருக்கு. அது போல அவருடைய மச்சன சுபைர் துப்பாக்கி வாங்குவதற்கு துப்பாக்கியும் காட்டி 50,000 ரூபாயும் எங்களுக்கு தந்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிருந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பாக்கரு ஜவாஹிருல்லா பிஜே இவங்களெல்லாம் அழைச்சி ஹைதர் அலி கோவையில வச்சு விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது தனித்தனியா விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கக்கூடிய அந்த கட்டத்தில் சொல்றாங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களாம் இல்ல என்று சொன்ன உடனே சுருக்கமாக சொல்லி இது ஆன்லைன்ல வந்திருக்கு. 2 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன். அவரு அடிக்கடி நான் சிறைச்சாலைக்கு செல்கிறேன், என் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாவல் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜீவனாம்சத்திற்காக வேண்டி தந்தாரு. நான் அன்வர் பாயிட்ட கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே இது மாதிரி அந்த 4 பேர்ட்டையும் பிரிச்சு கேட்கிறான். அதோடு அவன் நம்பாம இவ்வளவுக்கும் காரணம் இவர் தான் காட்டி கொடுக்கிறான்னு சொன்னாங்கல்ல, இவங்களாக போய் கோர்ட் அளவுக்கு போய் சொன்னதுனாலதான் இந்த விசாரணை வந்தது. இல்லை என்றால் இதையும் வெளியில சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் அங்க வச்சு விசாரிச்சுட்டு அப்படியே அன்வர் பாய் வீட்டுல போலீஸ் வந்து அந்த கணக்கு நோட் புக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கு கிளை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் இது மாதிரி இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய கணக்கு வழக்கை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எழுதி வையுங்கள். அப்போ அந்த கணக்கை அன்வர் பாயுடைய கை சுத்தம் என்பதனால் அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்க்கிறான். அந்த விஷயத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. அதுல நம்பிக்கை வந்து விட்டது. இந்த 50,000 ரூபாய் என்ன என்று அந்த விஷயம் கேட்கும்போது துப்பாக்கி கொடுத்த விஷயம் என்னவென்று கேட்கும் பொழுது சுபைர் அவருடைய மச்சினனை இந்த புகார் அளித்திருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன என்று கேட்கும் பொழுது நீங்க நான் தான் அந்த குற்றச்சாட்டை மறுக்கணும், அப்ப அதற்குண்டான ஆதாரத்தை நீங்கள் தர வேண்டும். அவன் கொடுத்த வாக்குமூலம் என்னவென்று கேட்கிறான். அந்த வாக்குமூலத்தை வாங்கி பார்க்கும் பொழுது 36 தாக்கர் எஸ்டேட் என்று கொடுத்திருக்கிறாப்ல, அது புரசை வாக்கத்தில் இருக்கின்றது. ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அலுவலகம் அல்லாவுக்கு எல்லா புகழும் அங்கிருந்து மண்ணடிக்கு மாறிவிட்டது. அவன் அந்த அட்ரஸ் வச்சு உடனே அவன் அங்கிருந்த ஆள் அனுப்பி பத்திரத்தை எடுத்து பார்க்கிறான். இவங்க சொன்ன டேட்ல அவன் கொடுத்ததாக சொன்ன அந்த டேட்ல உணர்வுனுடைய அலுவலகம் மண்ணடிக்கு மாறிவிட்டது. பார்த்துட்டு உண்மை என்று நம்பி விடுதலை செய்திருக்கிறாங்க. அதற்கு பின்னாலும் முயற்சி. ஒமா முஹம்மதன் இல்லா ரசூல், முகம்மது என்பவர் தூதரை தவிர கிடையாது. கது கலத்து மின் கபிலிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனை தூதர்கள் இறந்து போனார்கள். ஆஃபையும் மாத்த அவ் குத்தில, இவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ இக்கலத்தும் அலாஹாபிக்கும் வந்த வழியை பார்த்து நீங்கள் சொந்த மார்க்கத்திற்கே திரும்ப போய்விடுவீர்களா என்று ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார். இந்த இறை தூதருக்கு மரணம் ஏற்படும், கொள்கைக்கு மரணம் ஏற்படாது என்பதை அவர்களுக்கு பாடம் புகட்டினார். என் போன்ற இளைஞர்கள் தர்காக்களையே கதியாக கடந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய இதயத்திலே சகோதரர் பிஜே அவர்கள் ஏகத்துவம் என்ற இந்த சிந்தனை கதிர்களை பாய்ச்சினார்கள். அவர் சொன்னது, நான் ஓதியது ஷம்சுல் ஆஸத் போன்ற தமிழகத்திலே மாமேதி என்று கருதப்பட்டவர்களிடம். பிஜே அப்பொழுது ஒரு சிறியவர், இளைஞர். இவருடைய சொல்லை கேட்டு நாம் வர முடியுமா என்று நினைத்தோம். குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் அத்தனை உண்மையாக இருந்தது. நாளை இந்த பிஜே இறந்து போகலாம், ஆனால் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த ஏகத்துவ ஜோதியை ஓங்கி பிடிக்கக்கூடிய
இளைஞர் படைப்பட்டாலும் தாய்மார்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிஜேக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது. தலைமையில் உள்ள அத்தனை பேர்களும் இந்த நோயை நீங்கள் வெளியில் அம்பலப்படுத்த வேண்டாம் என்று கெஞ்சுகின்றோம். அப்போது அவர்கள் எந்த ஒரு விமர்சனத்திற்கும் அஞ்சாமல் தனக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாக அறிவித்தார். அதற்குண்டான சிகிச்சையிலும் இறங்கினார். துஆ செய்யுங்கள் என்று கேட்டார். புற்றுநோய் ஏற்பட்டது என்ற உடனே சமுதாயத்தினுடைய தொற்று நோயாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சைஃபுத்தீன் ரஷாதி போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பிஜே உடைய நாட்களை எண்ணினார்கள். ஒரு விவாதத்தின் போது தெளிவாகவே சொல்கின்றார், நான் இவரை பார்த்த மாத்திரத்திலே சாமுத்திரிகா லட்சணம் பெரிய டெலஸ்கோப் கண்ணாடி போடுகிறது இவர்கிட்ட இருக்கு. அதை வைத்து இவருக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று நான் உறுதி செய்து கொண்டேன். பண்டாரம் இவன் சொல்றான். இத ரசூல்லா சொல்வதாகவும் அடிச்சு விடுறான். ஒரு கேசட்ல கேட்டுக்கிட்டு இருக்கான். சாமன சண்டால ரசூல்லாவுடைய பேரை வச்சு இப்படி ஒரு பொய்யை சொல்றிய, அந்த சாமுத்திரிக்கா அது என்ன முந்திரிக்காடா, அதை கொண்டு வாடான்னு கேட்டா இதுவரைக்கும் தரமாட்டாங்க. இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தார்களே, அந்த எதிர்பார்ப்புக்கு தக்க பிஜேக்கு ஏற்பட்ட அந்த நோயினுடைய தாக்கம், அதனுடைய வீரியம், அதனுடைய வேகம், அதனுடைய அழுத்தம் அத்தனையும் ஏற்பட்டிருந்தால் அவர் இறந்து இன்றைக்கு 2 ஆண்டு ஆகியிருக்க வேண்டும். ஆனால் என்ன ஆனது? அண்மையிலே மாநில பொறுப்பில் உள்ளவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்ற போது இரத்த பரிசோதனை செய்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். சென்ற அத்தனை பேர்களை விடையும் ஹீமோகுளோபின் பிஜேவுக்கு தான் அதிக அளவில் இருந்திருக்கிறது. ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்தால் கேன்சருடைய தாக்கம் இருக்காது. இது யாருடா கொடுத்தது? என்ன தப்லீகாரனா இருந்தா சுப்ஹானல்லாஹ், அவர்கள் பாதுகாப்பு. நீ பெரிய ஒரு அவுலியாவாக்கிடுவான். இந்த ஆள் கிட்ட போய் ஏதாவது அண்ணா நீங்க இப்படி சொல்றீங்கன்னு புகழ்ந்தாலே போதும், நீங்க லூசி புகழ்ந்துட்டு வெளியில தள்ளுங்கன்று. எங்களுக்கு அவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு அஜல வச்சிருக்கிறான். அது எப்போது என்று தெரியாது. வந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இளைஞர் பட்டாளம் உருவாகி விட்டது. அதை நாங்கள் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தனா இல்லையா? இது மாதிரி மறைமுகமான அருட்கொடைகள் எங்களுடைய ஜமாத்திற்கு அப்போதும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. நாங்கள் இந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருந்தால் எப்போதும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அட விட்டுறாங்க, பக்கத்துல நிக்கிறேன். வீசிய வாளு கழுத்துக்கு போகாம இந்த மைக்கு கம்பியில விழுதுனா யாருடைய அருட்கொடை? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையை, இந்த தௌஹீது என்ற இந்த ஜோதியை சொல்லக்கூடியவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதை துணிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் செல்கின்றோம். எங்களுடைய ரப்பு இன்னும் சொல்ல போனால், நாங்க நிறைய கார்ல பயணம் செய்திருக்கோம். ஒரு கார்ல போனோம், ஜாக்குன்னு பேர் வச்சுக்கிட்டோம், முன்னால போடு. அதுல உள்ளவனுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா நீ போடான்னு சொல்லிட்டு காரையில கைப்பற்றிட்டு வரணும், போர்டை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப புத்திசாலி நாங்க. அதுக்கடுத்து தாமுகான்னு ஒரு கார்ல போனோம். அதை நாங்களே உருவாக்கணும். ஒருத்தருக்கு அங்க பேச தெரியாது. அந்த பொதுச் செயலாளர் இருந்தார், வெண்தாடி வேந்தர் ஹைதர் அலி என்ற காரணத்தாலே, இன்னொரு காமன் திரும்ப என்ற காரணத்தாலே எவனாவது வருவானா? அந்த புரொஃபசர் சஷக்ஞாவை பாருங்கள். அந்த நெல்லை கண்ணன் சொல்லி ஒரு வைகோவை பார்த்து, நீ இங்கிலாந்து, பிரிட்டனு, அமெரிக்கான்னு போகாத மாப்பிள்ள, நீ இந்தியாவுக்கு வா, தமிழ்நாட்டுக்கு வா என்று சொல்வாரு.
ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் தமிழை பத்தி பேசுவானா, தமிழ்நாட்டை பத்தி பேசுவானா? இவர்களால இயக்கத்துக்கு ஒரு வலு சேர்க்க முடியுமா? பேச்சாளர்களே கிடையாது. ஒரு ஊரா போய் அலைஞ்சோம் தாயிகள். அந்த இயக்கத்தை வளர்த்துட்டு அது மாதிரி காரை அங்க கொடுத்துட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா போர்டை மட்டும் எடுத்துட்டு இப்ப தௌஹீத் ஜமாத்னு ஆரம்பிச்சோம். இப்ப நாங்க இருக்கிறதுனால அந்த தமுக என்ற இயக்கம் கோவை குண்டு வெடிப்பை தொடர்ந்து கருணாநிதியினுடைய அன்றைய காட்டு தர்பாரின் காரணத்தினால எல்லா வகையிலையும் இந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று 99% முடிவு செய்யப்பட்டது. அன்றைக்கு தடை செய்யப்பட்டிருந்தால் விடையே கிடைக்காத அளவிற்கு சகோதரர் பிஜே அவர்களும் அன்றைக்கு முன்னணியாக இருந்த தாய்களும் சிறைச்சாலையில் இதுவரைக்கும் வாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் எங்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். எங்களுடைய